அவர் கேட்கும் போதே விரிவாத்தான் சொல்றாரு. சரியா? இத சில விளக்கங்கள் சுருக்கமா சொல்ல இயலாது, விரைவா சொல்லணும். சரிதானே? சரி. அப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த திருமணம் இருக்குல்ல, இலங்கையில ஒண்ணு நீங்க விளைவிக்கிறேன்னு, இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் தௌஹீதுல பெரிய வேறுபாடு இருக்குது. நாங்க 4-5 வருஷம் இருந்ததுனால சொல்றேன். என்னன்னு கேட்டா, இலங்கையில ஏகத்துவம் பேசுறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட மௌனமாட்ட நீங்க கேட்டு பாருங்க. தென் வீட்டு வலிமான்னு சொல்லுவாங்க, வலிமான்னு சொல்லக்கூடாது. முதல்ல தென் வீட்டுல சாப்பாடு போடுவாங்கல்ல கல்யாணத்துல, அது கூடுமான்னு கேட்டா பெரும்பாலான உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதுல தப்பு இல்ல, கூடும்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, அதுல தப்பு இல்ல, மறைமுகமா கூடும் அப்படின்றாங்க. ஆனா இஸ்லாத்தினுடைய உண்மை நிலைப்பாட்டை, அதாவது தௌஹீத உயிர் மூச்சாக நினைக்கக்கூடிய எந்த ஒரு ஆளுமும் இந்த ஃபத்வாவை கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான் தெரியுமா? பெண் வீட்டு விருந்துன்னா அவங்க ஒரு விளைவிக்கிறேன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடிச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களும் திருமணம் முடித்திருக்கிறார்கள். அவங்கள உதாரணத்துக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருமணம் முடிச்சிட்டு வர்றாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எல்லாம் வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாம திருமணம் முடிச்ச நபி தோழர்கள். ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு கேட்கிறாங்க, என்னப்பா ஆள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறீங்களே, மாப்பிள்ளை அப்படித்தானே இருப்பா, புது மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு, நேத்து பார்த்ததுக்கு இன்னைக்கு பார்த்ததுக்கு டிஃபரெண்ட் தெரியும். பார்த்துட்டு கேட்கிறாங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படி கேட்கும்போது, நான் நேத்து கல்யாணம் கட்டிட்டேன், திருமணம் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அப்படியா, அவனையும் பிசாத்தின், ஒரு ஆட்டாருக்கு சாப்பாட்டை போட்ட வேண்டியதான, நாங்களாம் திண்டு போயிருவோம்ல அப்படிங்கிறாங்க. இப்ப வலிமா பெண் வீட்டுல சாப்பாடு சாப்பிடலாம் சொல்றவங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ரசூலுல்லாஹ் பெண் வீட்டில சாப்பாடு கொடுக்க சொன்னாங்களா? இல்ல. பெண் வீட்டுல சாப்பாடு எடுக்கிறது இருக்கு இல்லையா, அந்த சாப்பாடு கொடுக்கிறதுக்கு சில காரணங்களை சொல்லுவாங்க. என்ன காரணம்? அவங்களோட பிள்ளைக்கு தானே கொடுக்குறாங்க, வர்றாங்களுக்கு சாப்பாடு தானே போடுறாங்க. அதான் சொல்லி காட்டினாரு, வர்றவங்களுக்கு தூரத்துல இருந்து வருவாங்க, சாப்பாடு தானே போடுறாங்க, சாப்பாடு போட்டா தப்பா, இது மாதிரி சில கேள்விகளை கேட்பாங்க. இதுக்கு நீங்க விளங்குறதுக்காக ஒரு ஜகாத் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல். என்ன தகவல்னா, ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜகாத்தை வசூலிக்கிறதுக்காக அனுப்புறாங்க ஒரு பகுதிக்கு. அவர் ஜகாத்தை வசூலிச்சுட்டு வர்றாரு. வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? யார சொல்லலாம், இதுல ஜகாத் இருக்குது இல்லையா, இது உங்களுக்கு அரசாங்கத்துக்கு, இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது எனக்கு அப்படிங்கிறாரு. வசூலிக்க போனவருக்கு கொஞ்சம் பேர் நினைஞ்சிருக்காங்க, வசூலிக்க வந்தீங்க, இதை ரசூலுல்லாஹ் கொடுத்துருங்க, கை செலவுக்கு வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்தாங்க போல இருக்கு. அவர் வந்து உண்மையை சொல்லி காட்டுறாரு, இது எனக்கு தந்தாங்க, இத உங்களுக்கு தந்தாங்க அப்படின்றதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கண்ணெல்லாம் செவத்து போய் உடனே மிம்பர்ல இருக்காங்க. மிம்பர்ல என்ன கேட்டாங்க தெரியுமா? இவருடைய தாயுடைய அல்லது தந்தையுடைய வீட்டுல உட்கார்ந்து இருந்தா இது கிடைச்சிருக்குமா? நம்ம பாசல சொல்றாங்க, எப்படி சொல்லணும், உங்க அப்பா வீட்டுல உங்க ஆத்தா வீட்டுல இருந்திருந்தா இது கிடைச்சிருக்குமா கேட்போம்ல. அது மாதிரி கோபப்பட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்க? அவருக்கு எதுக்காக கொடுத்தாங்க? சும்மா கொடுக்கிறேன்னா எல்லா நேரத்திலும் கொடுத்திருப்பாங்க, இப்ப மட்டும் கொடுக்க ஜகாத் வசூலிக்க போனதுனாலதான் கொடுத்தாங்க. இந்த சாப்பாடு வைக்கிறவங்களுக்குல்ல, நாங்க வர்றாங்களுக்கு விருந்து தானே போடுறோம், விருந்து கொடுக்கிறது தப்பா அப்படிலாம் கேள்வி கேட்கிறவங்கள்ட்ட நாம என்ன கேட்கிறோம்? அப்படித்தானே, விருந்த எல்லா நேரத்திலும் கொடுக்க வேண்டியதானே. அவரை முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு, எங்க வீட்டுல விருந்துக்கு வாங்க, உங்க குடும்பத்துல கூப்பிட்டு அவர் விருந்த போட வேண்டியதானே. அப்படி போட மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் வந்துட்டா மாத்திரம் அந்த பேரை சொல்லி போடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னா, இது மகளுக்காகவோ மற்ற வேற காரணங்களுக்காக கொடுக்கப்படுறது இல்ல, நிர்பந்தத்தினால ஆம்பளை வீட்டால கொடுக்கப்படக்கூடிய ஒரு புஷால நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டு அவங்க கொடுக்கிறாங்க. அப்படி பெண் வீட்டு வலிமா யாராவது சாப்பிட்டால், அதுல போய் கலந்து கொண்டால், கிட்டத்தட்ட வரதட்சணையில் கலந்து கொண்டதை போல நபி வழிக்கு முரணானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலுக்கு
அது முரணாக இருக்கு. ஃபர்ஸ்ட். இரண்டாவது விஷயம், அவர் என்ன கேட்கிறாருன்னா, தூர இடத்துல இருந்து வருவாங்க, பொண்ணை கூட்டிட்டு வருவாங்க, கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறதுக்கு வருவாங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது தப்பா? இத ரெண்டு விதமா வழங்கணும். முதலாவது, தூர இடத்துல இருந்து வந்தாங்களாக இருந்தால் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பொம்பளை போய் ஆம்பளை போய் வீட்டுல கொண்டு வந்து விட்டுறதை விட நாம எதை செய்யணும்? ஆம்பளை போய் பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வா, அல்லது நீ போய் எடுத்துட்டு வா, அவளை கொண்டு வந்து விட்டுறதுக்கு வர்றது அது ஆம்பளை பெரும்பாலும் வருவான். அவரு எப்படி? ஆம்பளை தான் அங்க இருந்து கிளம்பி வருவார், வந்து மாமியார் வீட்டுல சாப்பிடுவார், சாப்பிட்டுட்டு நாங்க பிரயாணிகள் வந்தோம், அங்க இருந்து விருந்தாளிகள் வந்தோம், எவருக்கு சாப்பிட்டா தப்பா அப்படின்னு பாரு. நீ அங்க இருந்து வர்றதை விட இவங்க அங்க இருந்து கூட்டிட்டு வர சொல்லி ஓன் வீட்டுல சாப்பாடு கொடுத்தா சுண்ணத்தா போயிருதா இல்லையா? ஒரு விதயத்தை செய்யறதுக்காக அங்க இருந்து வந்து விருந்தினர் பட்டத்தை போடுறோம். எப்படி? கண்டில மாப்பிள்ள இருக்காருங்க, கொழும்புல பொண்ணு இருக்குது, கண்டில இருந்து மாப்பிள்ள கொழும்பு கிளம்பி வர்றாரு, வந்து சாப்பிட்டு போட்டு பொண்ணு வீட்டுல சாப்பிடுறவங்க சாப்பிட்டு போட்டு நாங்க விருந்தாளிகள் விருந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிறது. இது விருந்து கிடையாது. நீ விருந்தாளியாக ஆகணுமா இருந்தா நீ கொழும்புல கண்டில இருந்து கொழும்பு கொடுத்தவள பொண்ணு வீட்டு ஆக்கிற கூட்டிட்டு வர சொல்லி நீ தானே சாப்பாடு போடணும். அங்க வச்சு சாப்பாடு போடு, பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு, சாப்பாடு வலிமாவும் போட்டாச்சு. இஸ்லாமிய நடைமுறையை நடைமுறைப்படுத்தி காட்டிடலாம். அப்ப இப்படித்தான் செய்யணுமே தவிர விருந்தாளின்ற பேர்ல, விருந்தாளின்னா டெய்லி போடுவீங்களா? விருந்தாளின்னு சொல்லணும்ல, எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு நீங்க 10 பேர் வாங்க, நீங்க 10 பேர் வாங்க, நாளைக்கு நீங்க 30 பேர் வாங்க, இப்படி போடுறாங்க பாக்குறீங்களா? கல்யாணம் பேரை எடுத்தா மட்டும்தான் விருந்தாளின்ற பேர் வருது. அப்ப என்ன அர்த்தம்? அது அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் பெண் வீட்டு தரப்பார் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அந்த பெண் வீட்டு விருந்தை கொடுக்க வைக்கப்படுகிறார்கள். சில ஏரியாக்கள் பேசியும் தீர்த்துக்கிறாங்க, கொடுக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதனால பெண் வீட்டு வலிமாவுக்கு கலந்து கொள்ள கூடாது. ஒரு உண்மையான ஏகத்துவவாதி என்ன செய்ய மாட்டான்? பெண் வீட்டுல சாப்பாடு எடுக்கவும் மாட்டான், அப்படிப்பட்ட சாப்பாட்டுல கலந்து கொள்ளவும் மாட்டான். இதுவரைக்கும் தமிழகத்துல யாராவது, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அண்மையில ஒரு ஜஸ்ட் ஒரு 6 மாசம் இருக்கும்,